Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரியான ஒரு அமேசிங்கான ஸ்டேட்டஸ் லோகோவை எப்படி எடிட் பண்ணுறது தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததா இந்த மாதிரி லோகோவை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ உங்களுடைய ஸ்டேட்டஸ் வீடியோஸ்க்குள்ள உங்களுடைய லோகோவை வந்து வைக்க முடியும். ஸோ வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோ எடிட்டிங்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக்சல் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட பிக்சல் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் இங்கே அங்கேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டம்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த சைஸில் வந்து நீங்கள் உங்களுடைய லோகோ வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த சைஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணுறீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 720p டைப் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 1280 டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் உங்கள் மொபைல் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி வந்து லோகோவை எடிட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து 1080 டைப் பண்ணிக்கோங்க. இங்கே 1080 நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து இதை டெலீட் பண்ணிவிடுங்க. இதை டெலீட் பண்ணிட்டு 2340 டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் ஓகேன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்து ஸோ உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி வந்து கரெக்டாக வந்து ரேஷியோ வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த நியூ டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கலர் ஆப்ஷன் போய்ட்டு நீங்கள் வந்து எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ சென்டராக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வந்து நீங்கள் எந்த ரேஷியோ செலக்ட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த ரேஷியோவுக்கு கரெக்டாக வந்து பாதியாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வச்சதுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிக்குன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஷேப்ஸ் இம்போர்ட் பண்ணி கரெக்டாக வச்சதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இம்போர்ட் பண்ண ஷேப்பை வந்து லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிட்டு அகைன் வந்து இதை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கிரீடம் இமேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து பாதியாக வந்து கரெக்டாக கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிராப் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிக்குன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுறது 60:9 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வந்து சென்டரில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பாதியாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிக்குன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் ஆன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இரேஸ் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி எனேபிள் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து ஒயிட் கலர் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக்குன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வந்து இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு கரெக்டாக வந்து சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிட்டு கரெக்டாக இந்த மாதிரி வச்சுடுங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பூட்டு போல் ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பென்சில் மார்க் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம சைஸில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிட்டு அகைன் வந்து இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ வந்துட்டு அகைன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து கிராப் பண்ணியிருந்தீங்கன்னா ரைட் சைடு வச்சுக்கோங்க. இல்லைனா ரைட் சைடு வந்து ஃபஸ்ட்டு வச்சிங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து டிக்குன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு அகைன் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிடுங்க. அதுக்குள்ளே போயிட்டு இதை வந்து டிசேபிள் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எனபிள் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஸோ அந்த கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒயிட் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு கரெக்டாக வந்து சைஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த கிரீடத்தை வந்து லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா ஏ என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நியூ டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைப் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ நியூ டெக்ஸ்ட்ன்றதை டெலீட் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுடைய இனிஷியலை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணும்போது 2 லெட்டருமே வந்து கேப்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஓகேன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மை ஃபாண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி pixellab வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து pixellabல வந்து ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ண தெரியலன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டாச்சு. ஸோ அதுக்கான வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ வேணுன்றவங்க கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணி ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகேன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கரெக்டாக வந்து அந்த கிரீடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் டைப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இனிஷியலை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அவங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா விகேன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து விகேக்கு மூவ் பண்ணிவிடுங்க. ஸோ கரெக்டாக வியில் வந்து வச்சுருங்க. ஸோ நீங்கள் எந்த இனிஷியல் வச்சுருக்கீங்களோ ஸோ அதோட இனிஷியல் வந்து ஃபஸ்ட்டு வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இதில் ஒரு கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ பிளாக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஒயிட். ஸோ நான் வந்து ஒயிட் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து கேக்கு மூவ் பண்ணி அடுத்தது எந்த இனிஷியல் டைப் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த இனிஷியல் வச்சுருங்க. வச்சுட்டு அகைன் வந்து ஒயிட் கலருக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் ஆப்போசிட். ஸோ நான் வந்து பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து கரெக்டாக கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து நியூ டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம டைப் பண்ண விகேன்றதை வந்து நான் லாக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த லெட்டர் டைப் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அதை வந்து லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் அகைன் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து நியூ டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிட்டு இதை வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய நேமோ இல்லைனா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமோட உங்கள் ஐடியை வந்து கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எடிட்டிங் தமிழ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லா லெட்டருமே வந்து கேப்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் ஓகேன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து கலர் ஆப்ஷன் போங்க. ஸோ கலர் ஆப்ஷன் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம விகேன்றதுக்கு எந்தெந்த கலர் வந்து ஆட் பண்ணமோ ஸோ அதே கலர் வந்து இதுக்குமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எடிட்டிங்கில் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு அகைன் வந்து ஒயிட் கலர் தான் டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஸோ ஒயிட் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து தமிழ்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து ஃபாண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நிறைய ஃபாண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மீம் ஃபாண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகேன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கஸ்டம்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அல்ட்ரா ஹெச்டின்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் டு கேலரின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளுங்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். until then see you next video. டாடா பை.